நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் என்பது நிச்சயமானது. உலகில் உள்ள எந்த தரப்பினரும் கருத்து வேற்றுமைக்கு இடமின்றி உறுதியாக ஏற்றுக்கொண்ட ஒரே விடயம்தான் மரணம். நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் வந்தடையும். உறுதியான கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரியே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மரணித்த மனிதனை 3 விடயங்கள் பின்தொடர்ந்து செல்லும். அவற்றில் 2 விடயங்கள் திரும்பிவிடும், 1 மாத்திரம் அவருடன் தங்கிவிடும். அவருடைய குடும்பம், செல்வம், நற்காரியங்களாகியன அவனை பின்துயர்ந்து செல்லும். அவனுடைய குடும்பமும் செல்வமும் திரும்பிவிடும், ஆனால் அவனுடைய நற்காரியங்கள் மாத்திரம் அவனுடன் தங்கிவிடுகின்றன. ஆதாரம் புகாரி, முஸ்லிம். மனிதனுக்கு மௌத்தே போதுமான உபதேசியாகும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புழுக்கள் நம் உடல் முழுவதும் மொய்த்து கண், காது, மூக்கு, வாய் வழியாக உடலில் உள்ள புகுந்து நம் உடலை தின்னும் இந்த மன்னரை வாழ்க்கையை வாழத்தான் போட்டி, பொறாமை, வஞ்சகம், பகை, விபச்சாரம், போதை என எத்தனை கடலில் கைவிடும் போது நம் கையிலிருந்து விழும் ஒரு சொட்டு நீரின் அளவு வாழும் இந்த இம்மை வாழ்க்கையை பெரிதுபடுத்தி அந்த கடலில் உள்ள நீரின் அளவுக்கு வாழப்போகும் மறுமை வாழ்க்கையை மறந்து வாழ்கின்றோமே. பணம் என அலைந்து இம்மையிலேயே அதனை செலவு செய்து மறுமைக்கு அப்பணத்தை சேமிக்க மனமில்லாமல் வாழ்ந்து யாரும் உதவிக்கு வராத அந்த நாளில் நொடித்து போய் நிற்கின்றோமே. நிரந்தரமற்ற இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை என்பதனை நாம் உணர்ந்து அழியக்கூடிய பொருள்களின் மீது பேராசை கொள்வதை விட்டுவிட்டு நிரந்தரமான மறுமை வாழ்விற்கு தேவையான நல்லறங்களின் மீது நாட்டம் கொண்டவர்களாக அதிகம் நற்காரியங்களை செய்வோமாக. வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் ஒருவனே போதுமானவன்.